வணக்கம் நண்பர்களே, உங்கள் புல்புல் பெர்ரியோட கதை நேரம். வாங்க கதைக்குள்ள போகலாம். வாடிய காய்ந்த தோட்டம். தங்க நிற மாலை சூரிய ஒளி ஒரு சிறிய தோட்டத்தில் மிதமாக படுகிறது. குட்டி முயல் அவள் பெருமையுடன் வளர்த்த சிறிய காய்கறி தோட்டத்தை கவலையுடன் பார்க்கிறாள். அனைத்து செடிகளும் காய்ந்து வாடி உயிரில்லாமல் கிடக்கின்றன. குட்டி முயல் மிகவும் மனம் நொந்து நிற்கிறாள். ஐயோ, நான் எவ்வளவு முயன்றாலும் என் செடிகள் எல்லாம் வாடிக்கிட்டு தான் போகுது. அப்போது ஞானத்தால் நிறைந்த தாத்தா ஆமை அங்கு தோன்றுகிறார். அவர் ஒளி வீசும் நீல நிற மாயக்கல்லை குட்டி முயலுக்கு மெதுவாக கொடுக்கிறார். தாத்தா ஆமை சொல்கிறார், இந்த கல்லை நீ தண்ணீர் குடுவையில் போடு. நல்ல மனசு கொண்டவருக்கு தான் இது சக்தி தரும். அன்போட பயன்படுத்தினா உன் பிரச்சினை கரைந்துவிடும். குட்டி முயல் மந்திர கல்லால் சக்தி பெற்ற தண்ணீரை குடுவையில் நிரப்பி தன் தோட்டத்துக்கு தண்ணீரை பாய்ச்சுகிறாள். அப்போதே ஒரு சின்ன சிட்டுக்குருவி சோர்வால் தரையில் விழுந்து கிடப்பதை பார்க்கிறாள். ஒரு வினாடியும் யோசிக்காமல் தன் செடிகளை மறந்து அந்த பறவைக்கு மந்திர தண்ணீரை கொடுக்கிறாள். சிட்டுக்குருவி உயிர் ஊட்டம் பெற்று மகிழ்ச்சியான சிட்டுக்குரல்கள் எழுப்பி பறந்து செல்கிறது. ஐயோ, என் செடிகளை விட இந்த சின்ன பறவைக்கே தண்ணீர் வேணும். பறவைக்கு உதவியதற்கு பிறகு குட்டி முயல் சோகத்தோடு தன் தோட்டத்திற்கு திரும்புகிறாள். ஆனால் ஆச்சரியம்! எப்படியோ ஒரு இரவிலேயே வாடித்தோட்டம் மிகப்பெரிய வண்ணமயமான பூத்தோட்டமாக மாறிவிட்டது. அவளின் தன்னலமற்ற அன்பு அவளுக்கே இரட்டிப்பான வரப்பிரசாதமாக திரும்பி வந்தது. குட்டி முயல், ஆஹா, இது மந்திர கல்லோட சக்தியா, ரொம்ப ரொம்ப நன்றி. நெறிமுறை மாரல்: தன்னலம் பாராமல் பிறருக்கு உதவினால் அது இரட்டிப்பு ஆசீர்வாதமாக நமக்கு திரும்பி வரும். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும். பாய்.